குரு குருவோட ஒரு ஒன்லைன் தெரிஞ்சுக்கணும் சார். ஏன் சொல்றேன்னா, நீங்க வரக்கூடிய என்கிட்ட வர்றப்ப இதெல்லாம் ஒன்லைனா தெரிஞ்சு வச்சுட்டு வந்தீங்கன்னா சார், இந்த மாதிரி குரு வீக்கா இருக்கு சார், சுக்கிரன் வீக்கா இருக்கு சார் அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். முதல்ல இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த ஒன்லைன் தான் நான் சொல்றேன், கொஞ்சமா சின்னதா. ஏன்னா ஒரு பிளானட்டை பத்தி நம்ம 1 மணி நேரத்துக்கு மேல பேசுவோம், 2 மணி நேரத்துக்கு அது பேசிக்கிட்டே இருக்கலாம் சார். ஒரு 5 நிமிஷம் ஒரு ஒன்லைன் சொல்லு. குரு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல மனுஷன் சார். நீதி, நேர்மை, நியாயம் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் யாரு அப்படின்னா குருதான் சார். சுத்த தங்கத்துக்கு காரகம் சார் குரு. அப்போ நீங்களே புரிஞ்சுக்குங்க, சுத்த தங்கத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, கொஞ்சம் செம்பு கலக்கணும். அதனால டோட்டலாக நல்ல விட ஈஸியாக ஏமாத்தி விடலாம். அதுதான் இவர், சரிங்களா? கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ள ஒரு ஆள் தான். கொஞ்சம் குண்டான உடல்வாகு உள்ள ஒரு ஆள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு தான். நீங்கள் ஒல்லியா இருக்க ஒருத்தர் இது பொதுவான ஒரு கான்செப்ட் தான். ஒல்லியா இருக்க ஒரு ஆள் பாருங்க, படக்குன்னு டென்ஷன் ஆகும். இந்த குண்டா இருக்க ஆளுக்கு அவளுக்கு கொஞ்சம் பொறுமையா ஓகே அப்படின்றது கொஞ்சம் நம்ம சொல்றதை காது கொடுத்து கேட்பான். ஏன் அப்படின்னா குரு அப்படிங்கிறது அவர்கிட்ட அந்த தன்மை அதிகமா இருக்கு. அவரு கொஞ்சமா சாப்பிட்டா கூட நீங்க பாருங்க, பிளானட்லயே சூரியனுக்கு அப்புறம் பெரிய பிளானட் யாருன்னா குரு. குரு உறவு முறைகள்ல யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைய குறிக்கும் சார், ஓகேங்களா? குரு குழந்தைய குறிக்கும். உடல் உறுப்புகள்ல யாரை குறிப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து விதமான கொழுப்புகளுக்கும் அவர் தான் சார் காரகன், சரிங்களா? கொஞ்சம் அப்ப குண்டா இருந்தா என்ன சார் அர்த்தம்? குருவோட தாக்கம் உங்களுக்கு நல்லா இருக்கு, அதாவது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் சார், நம்ம சுக்கிரனுக்கு ஒரு காரகம் சொல்லியிருந்தேன். என்னன்னா நம்ம விந்தணுக்களுக்கு காரகன் சுக்கிரன், அந்த கவர்ச்சி, ஈர்ப்பு அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய உயிரணுவுக்கு காரகன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த குருதா சார். அப்ப குழந்தை அப்படின்ற ஒரு காரகம் வந்துருச்சு இல்லையா? அப்ப உயிரணு எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிற ஒரு